கூடாரம் வழங்கும் நல்ல விதை. இன்னைக்கு அருமையானது இரவு வேளையில் வந்திருக்கிற நீங்கள் யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 23ஆம் அதிகாரம் அதில் வசனம் 6 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 23:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளுக்காக ஆமென் சொல்லி அல்லேலூயா சொல்லி அல்லேலூயா. அழகா சங்கீதக்காரன் தாவீது மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடக்கிறாரு. ஆண்டவருடைய அவர் கோலும் ஒரு தடியும் ஒரு தேற்றுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பாதுகாப்பு அவரோடு கூட இருக்கும்போது அவன் வாழ்க்கையை குறித்து எவ்வளவு தெளிவாக தேவனை மகிமைப்படுத்தி பேசுவதை இங்கே நம்ம கவனிக்கிறோம். அல்லேலூயா. அது ஒரு ஜெபமா அவனுடைய வாயால் ஆண்டவர்கிட்ட மனிதன் பேசுவது போல பேசி ஒரு எதிரிட்ட எப்படி பேசுகிறானோ அந்த அளவுக்கு தாவீதுடைய அனுபவத்தை இங்கே பார்க்குறோம். அல்லேலூயா. இங்கே பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், தேவ சமூகத்தில் வந்த உங்களை நீடித்த நாட்களாய் கர்த்தர் சுகபலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமாம், எவ்வளவோ பலவீனங்கள் இருக்கலாம். மரணத்துக்கு நேராய் நடத்தப்பட்டான் தாவீது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, 4 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அல்லேலூயா. ஆமாம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவ்வளவு சூழ்நிலையில் வாழ்ந்தவன் ஒரு வாழ்க்கையில் வெற்றி வந்த உடனே சொல்றாப்புல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அல்லேலூயா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பாராம்? தேவ சமூகத்தில் வந்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? தேவனை துதிக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? தேவனை பாடுறவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்குமா? ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. ஒரு இருளுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் வருகிறது. இருளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சம் வந்த குடும்பத்தில் நீடித்த நாளாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் பாதுகாத்து நம்மளை பலப்படுத்தி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, நீடித்த வாழ்க்கையை யோபு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். 140 வயசு வரைக்கும் வாழ்வேன்னு சொல்லி யோபு வியாதியில் கிடக்கும்போது கூட அவனையும் ஆண்டவர் பாருங்க சிறையிருப்பை மாற்றி 140 வயது நீடித்த நாட்களாய் பிள்ளைகளை கண்டு யோபு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டில் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்குமா? நீடித்த சொல்லுங்க, நீடித்த ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், தேவ சமூகத்தில் வந்தவங்க வாழ்க்கையில் குறுகிய காலம் அல்ல, சிறையிருப்புக்குள்ளே வருவதற்கு அல்ல, சிறையிருப்பை மாற்றி வறுமைகளை மாற்றி பிரிவினைகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டு வேறு எடுத்து போட்டு ஒரு நல்ல வாழ்க்கை தேவன் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 16:11 வாசிக்கும் போது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பர்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. அங்கே சொல்றாப்புல தாவீது, ஆண்டவரே உங்க சமூகத்தில் என்ன இருக்கு? எங்க வாழ்க்கையில சமூகத்தில் என்ன இருக்கு? பரிபூர்ண ஆனந்தம். தேவ சமூகத்தில் தாங்க துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னைக்கு அண்ணால் தேவ சமூகத்தில் துக்கத்தோடு அழுது வேதனையோடு கூட சமாதானம் இல்லாமல் தேவ சமூகத்தில் அழுது புலம்புனாங்களோ அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டு அங்கே சொல்லப்பட்டதை போல ஆண்டவருடைய பிள்ளைக தேவ சமூகத்தில் வரும்போது ஆனந்தம் மகிழ்ச்சி வந்துடுது. ஆமென் சொல்லுங்க.
ஒரு சந்தோஷம் வந்துருது. நீடித்த நாட்களாய் தேவன் நம்மளை பரிபூர்ணப்படுத்துகிறார், திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டாலே துக்கத்தை மாற்றும்படித்தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறாரு. நம்ம நிந்தனையில மாற்றும்படித்தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறாரு. உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைக்கும்படித்தான் கர்த்தர் இங்க அழைத்து வந்திருக்கிறாரு. அப்ப கர்த்தருடைய வீட்டுக்குள்ள வந்தவர்களுக்கு நீடித்த நாட்கள் திருப்தி உண்டு, ஆனந்தம் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 நன்மைகள்ங்க உங்க வாழ்க்கையில வரும். 1000 நன்மைகள் உங்களை தொடர்ந்து வரும். 1000 சந்தோஷம் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். ஆயிரங்கள் உங்க வாழ்க்கையில நன்மைகள் கடந்து வர போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஜீவன நாளெல்லாம் அல்லேலூயா 1000 நன்மைகள், 1000 சந்தோஷம், 1000 சமாதானங்கள், 1000 வகையான செழிப்புகள், 1000 வகையான தேவன் கொடுக்குற ஜீவன்களை ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். அதை நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க, இந்த வசனத்து மேல பாரமா உள்ளவங்க, அதை பயந்து நடுங்கிறவங்க வாழ்க்கையில நிச்சயமா ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்க வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரும். நன்மை தொடரும், கிருபை தொடரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனாலதான் தாவீது சொன்னாப்புல, ஆண்டவரே எங்க தாவீது அவங்க அப்பாவுக்கு கொடுத்த கிருபைய அதை காத்து சாலமோனுக்கு கொடுத்த. கை தட்ட மாட்டீங்கல்ல, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. கிருபை முக்கியம். வாலடியா கிருபை இறங்கி வரணும். தகப்பனுக்கு இருந்த கிருபை, தாவீது மேல இருந்த அபிஷேகம், தாவீது மேல இருந்ததான ராஜாவின் அபிஷேகம். அல்லேலூயா. அவனுடைய பிள்ளையாகிய அந்த அதோனியா சாலமோனுக்கு விரோதமா ராஜாவா இருக்கும்போது ஆண்டவர் அவனை தள்ளி விட்டு அந்த கிருபை இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சாலமோனர் ஆண்டவர் ராஜாவை வைத்திருந்தாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய கிருபை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கிருபையும் நன்மையும் தொடரும். சாலமோனுக்கு தொடர்ந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. 1000 நன்மைகள் உங்க வாழ்க்கையில் தொடரப் போகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 எடுத்து வாசிக்கும் போது அங்க சாலமோனுடைய தகப்பனை குறித்து அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. வசனத்துல வாசிப்போம். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை பார்த்து, சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமினாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரலில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்ற கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஈசாய்க்கு மொத்தம் 8 பிள்ளைங்க. அந்த 8 பிள்ளைகள்ல கடைசி பிள்ளை யாரு? தாவீது. அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? மந்தை மேய்த்து கொண்டிருக்கிறார், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் தள்ளப்பட்டவனாக இருந்தவன் யாரு? தாவீது. தாயின் மூலமாய், தகப்பன் மூலமாய், சகோதரன் மூலமாய், சமுதாயத்தின் மூலமாய், உற்றார் உறவினர் மூலமாய் தள்ளப்பட்டவன் யாரு? தாவீது. அந்த தாவீது மந்தையில கிடந்தவனை கர்த்தர் பார்த்தார். கை தட்டுங்க பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவனை உதாசனப்படுத்தினாங்க, அவனை ஏற்றுக்கொள்ளாதவனாக, ஒதுக்கப்பட்டவனாக பார்த்தாங்க. ஆண்டுடைய பார்வையில் தாவீதுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஒரு கிருபை வச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். 8வது மகனை ஆண்டவர், ஆமென் சொல்லுங்க பார்ப்போம், அதே சாமுவேலை கொண்டு அழைத்து அந்த 8 பேத்துக்குள்ள அவனை மட்டும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னா, இன்னைக்கு ஆண்டவரை நம்பி, ஆண்டவருக்காக பாடி, ஆண்டவருக்காக கையில தட்டி, ஆண்டவருக்காக துதிக்கும் போது, உங்க விண்ணப்பத்தை செய்யும் போது அந்த அபிஷேகம், அந்த கிருபை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் உண்டாகும். அல்லேலூயா. வசனம் 13 எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுவாராக. வசனம் 13 சோத்திரம். அங்க பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அபிஷேகம் ஒரு கிருபை,
அபிஷேகம் ஒரு பலன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அபிஷேகம் நன்மையை கொடுக்கக்கூடியது, பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. அந்த அபிஷேகம் பெற்றவன் யாருன்னா தள்ளப்பட்டவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அந்த தள்ளப்பட்டவனுக்கு தான் மூளைக்கு தலைக்கல்லாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஆண்டவரால. கைகளை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வோமா. 1000 நன்மைகள்ங்க தாவீதை தேடி வந்தது. 1000 கிருபைகள் தாவீதை தேடி வந்தது. 1000 சந்தோஷங்கள் தாவீதை தேடி வந்தது. இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற, அவரை பார்க்க வந்திருக்கிற நீங்க நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல்ல கர்த்தர் மகிமைப்படுவாராக. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 4 எடுத்து வாசிக்கும் போது 2 சாமுவேல் 2:4 வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். பாருங்க, யூதாவுக்கு கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தாவீது அதாவது தேவ சமூகத்துக்கு வந்தவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மராக்கல், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில உண்டாக செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 5:3 எடுத்து வாசி பார்த்தோம்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அங்க கவனிங்க. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவரோட கூட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக கையில் தட்டுங்க பார்ப்போம். பருதுவாங்க, யூதாவுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க, இஸ்ரேலுக்கு ராஜாவாக கர்த்தர் செய்றாரு, அபிஷேகம் பண்ணுகிறார். கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யூதாவுக்கு சமஸ்த இஸ்ரவேலருக்கே ராஜாவாக நன்மை தேடி வந்ததுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில 1000 நன்மைகள் அதிகாரத்தை கர்த்தர் செய்ய போறாரு, உண்டாகும்படி செய்ய போகிறாரு. அல்லேலூயா. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22 எடுத்து வாசிக்கும் போது 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறேன், கவனிங்க. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையான. கை தட்ட மாட்டீங்களே, ஆமென் சொல்ல மாட்டீங்களே. பாருங்க, தாவீதுக்கு உதவி செய்யும்படி மனிதர்களை கர்த்தர் அனுப்பி வைக்கிறாரு. அவங்க மகா சேனையாக கர்த்தருடைய சமூகத்தில் நின்றாங்கலாம். அல்லேலூயா. அவனுக்கு உதவி செய்யும்படி நின்றான். கை தட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு உதவி செய்யும்படி மனிதர்கள் தயவாண்டு உண்டாக்குவார். உங்கள் வியாபாரிகளுக்கு 1000 நன்மைகள் பெருகும்படி செய்வார். குடும்ப ஆசீர்வாதத்தை கை செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் தேவன் 1000 நன்மைகள் செய்யும்படி கிருபை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். 1000 நன்மைகள்ங்க, 1000 நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது, உன்னை தேடி வரப்போகுது, உங்கள் குடும்பத்தை தேடி வரப்போகுது. தடை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி அந்த கிருபையை சாலமோனு கொடுத்ததை போல அந்த கிருபையை நமக்கு இன்னைக்கு தரும்படிக்காக எல்லாரும் கண்களை மூடுமா. தேவ சமூகத்தில் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையில் 1000 நன்மைகள் தொடரட்டும் ஆண்டவரே. அந்த நன்மைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் பலிக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில். 1000 நன்மைகள் ஆண்டவரே, அந்த கிருபையினால் 1000 நன்மைகள் எங்களை தொடரணும், எங்கள் பிள்ளைகளை தொடரணும், சபை மக்களை தொடரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, 1000 நன்மைகளுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் ஜீவிக்க, 1000 நன்மைகளை பெற்றக்கூடிய தேவ பிள்ளைகளை வாழ்ந்து காட்ட, ஆவிக்குரிய பிள்ளைகளை வாழ்ந்து காட்ட, தேவ ஆவியை பெற்றுக்கொள்கிற தாவீதை போல வாழ்ந்து காட்ட என் ஆண்டவர்களுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி கேட்போமா? எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர், அந்த கிருபை எங்களுக்கு வேணும். சாலமோன் சொல்லுகிறார் அல்லவா, அந்த தகப்பனாகிய தாவீதுக்கு வைத்த அந்த கிருபையை காத்து அந்த கிருபையை எனக்கு தந்தைகள் ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையை தாங்க. எல்லாம் ஒப்பு கொடுப்போம். என் சந்ததிகளுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே, சந்ததிகளுக்கு கிருபையில தாங்க. நீர் அழைத்தவர், நீங்க உண்மை உள்ளவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர். தாவீதை பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க.
மரணத்தின் பள்ளத்தாக்கில் கூட இருந்தீங்க. இன்னைக்கு நாங்கள் போகிற இடங்கள்ல, பிரயாணங்களில, தொழில் செய்கிற இடத்துகள்ல, காலேஜுக்கு போகிற இடத்துகள்ல, பள்ளிகளுக்கு போகிற இடத்துகள்ல வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று ஒப்பு கொடுப்போம். உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு எழுப்பு உண்டாகும்படிக்காக ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சத்தம் கேட்கிற பிள்ளைகளாக உண்டாகும்படிக்காக ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்க வேண்டும். தேவ வார்த்தையை வாசிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அன்னாலை போல செபிக்கும் போது 1000 நன்மைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில தொடரட்டும் ஆண்டவரே. சபையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எல்லா விதத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, அவங்க நம்பி வந்திருக்கிற காரியங்கள் வாய்க்கும்படி செய்வீராக. கானானிய ஸ்திரீ ஜெபிக்கும் போது, விண்ணப்பத்தை கேட்கும் போது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுன்னு சொன்னதை போல வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நினைத்து வந்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் 1000 நன்மைகளாய் முடியும்படிக்கு ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். வந்தவர்கள் வெறுமையாக போகாதபடி, அள்ளித்துவ விதையை அழுது கொண்டு வந்தவர்கள் அரிக்கட்டை சுமந்து கொண்டு போது கம்பீரமாய் கடந்து போனதை போல, அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்ததை போல உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, வெட்கத்துக்கு பதிலாக தலை நிமிர்க பண்ணக்கூடிய கிருபையை என் ஆண்டவர் தந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு 1000 நன்மைகள் பலிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை 10 மணி முதல் நார்காபுரத்தில் நடைபெறும். 2வது சனிக்கிழமை உபவாச கூடுகை மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முழு இரவு ஜெபம் நடைபெறும். நமது கூட்டங்களில் கலந்து சாபக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம் நோயிலிருந்து விடுதலை பெற்று செழிப்பாய் தேவன் மாற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சகரியா, நன்மையின் கூடாரம் சபை, கீழக்கரந்தை போஸ்ட், தூத்துக்குடி மாவட்டம் 628904. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 9441711214 9965925934.